வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:30 பிரதான செய்தியுடன். குளோபல் டிவியூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வடக்கில் 1363 ஏக்கர் காணி ஜனாதிபதியினால் விடுவிப்பு. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் கோவிகள் காணாமல் போயுள்ளதாக ஜனாதிபதி முல்லைத்தீவில் தெரிவிப்பு. கைத்துப்பாக்கி மற்றும் ரிவால்வருக்கு வழங்கப்படும் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு தீர்மானம். அமைச்சு பதவியை வழங்குமாறு கோரி ஐக்கிய தேசிய கட்சியின் புலனறுவை மாவட்ட ஆதரவாளர்கள் அலரி மாளிகைக்கு. இந்திய மீனவர்கள் சிலர் எச்சரிக்கையுடன் விடுதலை. தேசிய போதைப்பொருள் தடுப்பு பாடசாலை வாரம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் முல்லைத்தீவு முள்ளியவளையில் இன்று ஆரம்பமானது. போதையிலிருந்து விடுதலையான நாடு எனும் துணைப்பொருளில் தேசிய போதைப்பொருள் தடுப்பு பாடசாலை வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரிக்கு சென்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அங்கு மரக்கன்று நாட்டினார். ஜனாதிபதி உள்ளிட்டோர் மாணவர்களினால் வரவேற்கப்பட்டனர். ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜ்வாதி உற்சவ பூமிய வெත போதைப்பொருள் தடுப்பு பாடசாலை வார நிகழ்வை பாடசாலை மாணவர்களின் கலை அம்சங்கள் மெருகூட்டின. போதைப்பொருள் விழிப்புணர்வு தொடர்பில் மாணவர்களால் நிகழ்த்தப்பட்ட பொம்மலாட்டம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இதனையடுத்து போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல்களை அறிவிப்பதற்கான தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1984 எனும் தொலைபேசி இலக்கத்தை இன்று முதல் தொடர்பு கொண்டு போதைப்பொருள் கடத்தல் குறித்த தகவல்களை வழங்க முடியும். நான் கடந்த வாரம் பிலிப்பைன்ஸுக்கு சென்றபோது போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் பல விடயங்களை கற்றுக்கொண்டேன். பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி முன்னெடுத்த விடயங்களை நான் செய்ய மாட்டேன். அவற்றுக்கு எதிராக இந்த நாட்டில் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் அதிகாரம் அதிகமானதாகும். மனித உரிமைகள் தொடர்பில் பேசும் அரசு சார்பற்ற நிறுவனங்களை சேர்ந்தோர் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுவோருக்கு சார்பாகவும் பேசுகின்றனர். இவ்வாறு சத்தமிடும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களிடம் இந்த நாட்டின் போதைப்பொருளுக்கு எதிராக எந்தவொரு வேலை திட்டமும் இல்லை. மனித உரிமைகள் குறித்து பேசி போதைப்பொருள்காரர்களை பாதுகாக்கின்றனர். ஆகவே இந்த குழுவினருக்கு எதிரான போதைப்பொருளுக்கு எதிரான போராட்டத்தை நான் கைவிடப் போவதில்லை. எதிர்வரும் நாட்களில் பிலிப்பைன்ஸின் போதைப்பொருள் ஒழிப்பு விசேட குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தர உள்ளது. இதுவரை காலமும் நாம் முன்னெடுத்து சென்ற போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை புதிய பயிற்சியுடன் அடுத்த வாரத்திலிருந்து தொடர்வோம். போதைப்பொருள் குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களை தூக்கிலிட வேண்டும் என நான் தீர்மானித்தேன். இதனை கடந்த காலங்களில் நான் குறிப்பிட்டிருந்தேன். போதைப்பொருள் குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குற்றவாளிகளுக்கு எதிரான அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்காக கையொப்பமிட வேண்டிய ஆவணம் இல்லை. அவை காணாமல் போயுள்ளன. இந்த நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்ற ஆவணம் மாத்திரமே சிறைச்சாலையில் காணப்படுகின்றது. ஏனைய எந்த ஒரு ஆவணமும் இல்லை. அவை நீதி அமைச்சிலும் இல்லை. இதற்கு காரணம் என்ன? போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் இந்த ஆவணங்களை திருடியுள்ளனர். சிறைச்சாலையில் உள்ள அவ்வாறான ஒரே ஒரு நபர் தொடர்பான தகவல்கள் மாத்திரமே உள்ளன. அவர் இலங்கையர் அல்ல, பாகிஸ்தான் பிரஜை. போதைப்பொருளுக்காக பாகிஸ்தான் பிரஜையை தூக்கிலிட வேண்டிய அவசியம் எனக்கில்லை. போதைப்பொருள் குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் தொடர்பான ஓரிரு ஆவணங்களையேனும் நான் தேடுவேன். இதற்காக நாம் முன்னெடுத்து செல்லும் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. ஒரு தமிழன் என்ற ரீதியிலே நான் இருந்து கொண்டிருக்கும் போது ஜனாதிபதி அவர்கள் ஒருபுறம் ஒரு முஸ்லீம் சகோதரனையும் மறுபுறம் ஒரு தமிழ் சகோதரனையும் வைத்திருப்பது இந்த நாட்டின் எதிர்காலத்தை குறித்து சொல்ல வேண்டிய சில உண்மையான விஷயங்களை, அரசியல் ரீதியாக சொல்ல வேண்டிய சில உண்மையான விஷயங்களை அவர் சொல்லுகின்றார் என்றுதான் நான் எண்ணுகின்றேன். இந்த நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி வெறுமனே போதைக்கு மட்டும் அடிமையாகும் அந்த சிறுவர்கள் மக்களை காப்பாற்றிக் கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியாக மட்டுமல்லாமல் விழுந்து போன ஒரு தேசத்தை, உடையக்கூடாத ஒரு தேசத்தை, உடைக்கக்கூடாத ஒரு தேசத்தை கட்டியாள வேண்டிய கட்டாய கட்டளை எங்கள் மேல் இருக்கின்றது என்று நான் சொல்ல வேண்டும். போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழி இதன் போது எடுக்கப்பட்டது. முழு நாட்டிற்கும் அழிவை ஏற்படுத்தும் மதுசாரம்
சிகரெட் உட்பட்ட போதைப் பொருட்களின் பாவனையை எமது தாய் நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கு கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 11 பாடசாலைகளை புனரமைப்பதற்காக இதன்போது நிதி வழங்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் குடிநீர் வசதியற்ற 13 பாடசாலைகளுக்கு அந்த வசதியை ஏற்படுத்துவதற்கான நிதியும் இதன்போது வழங்கப்பட்டது. இதன் பின்னர் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்களில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த அரசாங்க மற்றும் தனியார் காணிகள் விடுவிக்கப்பட்டன. இதற்கான ஆவணம் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்கவினால் ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட்டது. பின்னர் அந்த ஆவணங்களை மாவட்ட அரசாங்க அதிபர்களிடம் ஜனாதிபதி கையளித்தார். 264 ஏக்கர் அரசு மற்றும் தனியார் காணியும் அரசாங்கத்தின் கீழ் இருந்த 4 முக்கிய விவசாய பண்ணைகளுக்குரிய 1099 ஏக்கர் காணியும் இன்று விடுவிக்கப்பட்டது. இதேவேளை ஜனாதிபதி வருகை தந்த விமானம் தரையிறக்கப்பட்டு டயமண்ட் மைதானத்துக்கு அருகில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு நாங்கள் அவரை சந்திப்பதாக போராட்டம் ஒன்று நடத்தி கொண்டிருந்தோம். அவர் போகும்போது எங்களை பார்த்து கொண்டு சென்றார், வரும்போது எங்களை ஏனென்று கேட்கவில்லை. வீதியில் கூடி இறங்க விடாமல் போலீசாரால் மறைத்து கடுமையான எதிர்ப்பு மத்தியிலே தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்து மிகவும் மனவருத்தத்தோடு வீடு திரும்புகின்றோம். மனவருத்தத்தோடு நாங்கள் எல்லாரும் கவலையுடனும் எங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்புடன் இந்த வீதியிலே காத்து நிற்கின்றோம். இதேவேளை கிளிநொச்சி அறிவியல் நகரில் நடைபெற்ற மரநடுகை நிகழ்ச்சி திட்டத்திலும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கலந்து கொண்டார். யாழ் பல்கலைக்கழகத்தின் அறிவியல் நகர் வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பெருந்திரளான பாடசாலை மாணவர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுடன் இதன்போது ஜனாதிபதி கலந்துரையாடினார். இன்று விடுவிக்கப்பட்ட காணிகளுள் பலாலி தெற்கு ஒட்டகப்புலம் பகுதியின் 15 ஏக்கர் காணியும் அடங்குகின்றது. இந்த பகுதியில் இருந்து ராணுவத்தினர் வெளியேறியுள்ளதுடன் காணியின் உரிமையாளர்கள் இன்று அங்கு சென்றிருந்தனர். இப்போ கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறோம். எங்களுக்கு காணி விட்டது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த காணியை பார்க்குற பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஜனாதிபதி அவர்களுக்கும் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தர் அவர்களுக்கும் எங்களை காணிகளை விட்டு எங்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் நன்றியை தெரிவிப்பதோடு இன்றே வடமாகாணத்திலே 1200 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை ஜனாதிபதி விடுவித்திருக்கின்றார். உண்மையிலே கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துடனும் அதனுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடனும் கொண்டிருந்ததான ஒரு நெருக்கமான உறவை உண்மையிலே எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனையாவோ அல்லது ஊடக பேச்சாளர் சுமந்திரன் அவர்களோ ஐக்கிய தேசிய கட்சியோடு பேணிய அதே மிக நெருக்கமான தொடர்பை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுடையும் பேணியிருக்க வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் சரியான உறவை எங்களுடைய சம்பந்தனையாவோ சுமந்திரனோ பேணாத நிலையிலே இன்று ஜனாதிபதி அவர்கள் காணிகளை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். யார் ஆண்டாலும் எங்கள் மக்களுக்குரிய தேவைகளை, எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை யார் மூலம் அதிகம் தீர்க்க முடியுமோ, யாரை பயன்படுத்தி அதை எங்களுடைய காரியத்தை சாதிக்க முடியுமோ அதை செய்வதுதான் உண்மையான சூழ்நிலைக்கேற்ற ராஜதந்திரம். இன்றே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனோடு அத்தகைய ஒரு நெருக்கமான தொடர்பை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தோடு பேணிய அளவுக்கு பேணவில்லை. சம்பந்தனையாவோ சுமந்திரனோ அவ்வாறான உறவை பேணவில்லை. தொடர்பை பேணியிருந்தால் எத்தனையோ காரியங்களை சாதித்திருக்க முடியும். பிஸ்டல் மற்றும் ரிவால்வருக்காக விநியோகிக்கப்பட்டுள்ள துப்பாக்கி அனுமதி பத்திரங்களை தற்காலிகமாக ரத்து செய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. மீண்டும் அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்வதற்காக அனைத்து துப்பாக்கிகளையும் பாதுகாப்பு அமைச்சில் சமர்ப்பிக்க வேண்டும் என பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ கூறினார். 4700 9 மில்லிமீட்டர் ரக பிஸ்டல் மற்றும் ரிவால்வர்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை 2 வாரங்களுக்கு முன்னதாக அறிந்தேன். ஆனால் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமைக்கான காரணங்கள் இல்லை.
யாரிடம் இருக்கின்றது என்ற தரவும் எங்கேயும் இல்லை. அவை வழங்கப்பட்டவை தொடர்பிலான கோவையும் இல்லை. இது அபாயகரமான நிலை. சிலரிடம் 14 அல்லது 15 பிஸ்டல்கள் உள்ளன. ஒருவரின் பேரில் உள்ளது. இந்த அனைத்து அனுமதி பத்திரங்களையும் தற்காலிகமாக ரத்து செய்து இந்த அனைத்து துப்பாக்கிகளையும் பாதுகாப்பு அமைச்சில் சமர்ப்பித்து அனுமதி பத்திரம் பெற வேண்டும். ஆனால் துப்பாக்கிகளை தம்பசம் வைத்திருப்பவர்கள் தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் தகவல்களை பெற்றுக் கொள்வார்கள். தற்போது நமக்கு கிடைத்துள்ள தகவல்களுக்கு அமைய இந்த 4700 அனுமதி பத்திரங்களில் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டவர்களின் கைகளில் சுமார் 1000 துப்பாக்கிகளே உள்ளன. ஏனையவர்களின் கைகளில் அனுமதி பத்திரம் மாத்திரமே உள்ளது. இந்த துப்பாக்கிகள் நாட்டின் பல பகுதிகளில் பயன்படுத்தப்படுவதாக புலனாய்வு தகவல் கிடைத்துள்ளது. பாதாள கோஷ்டியினரிடம் உள்ளது. அவர்கள் அனுமதி பத்திரம் வைத்துள்ளவர்களுக்கு நாளாந்தம் 50,000 ரூபாய் வழங்குவதாகவும் தகவல் உள்ளது. இது பாரதூரமான நிலைமையாகும். கொழும்பு நாலந்தா கல்லூரியின் பழைய மாணவரான பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவை பாராட்டும் நிகழ்வு இன்று அந்த கல்லூரியில் நடைபெற்ற போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 11 இந்திய மீனவர்கள் இன்று விடுவிக்கப்பட்டனர். கிளிநொச்சி கிராஞ்சி கடற்பரப்பில் கடந்த 12ஆம் தேதி குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் அன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட பதிலேதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று கிளிநொச்சி நீதவான் மாவண்ணா கணேஷ் ராஜா முன்னிலையில் இந்திய மீனவர்கள் 11 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மார்ச் மாதத்திற்குள் படகு தொடர்பிலான பத்திரங்களை நீதிமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ள நீதவான் மீண்டும் அத்துமீறி மீன்பிடித்தால் 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் எச்சரித்து விடுவித்துள்ளார். புலனறுவை மாவட்டத்திற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர் ஒருவரை நியமிக்குமாறு கோரி சிலர் இன்று அலரி மாளிகைக்கு முன்பாக கூடினர். வடமத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். நமது கோரிக்கையை முன்வைப்பதற்காக பொறுப்பு வாய்ந்த ஒருவருடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். எனினும் பாதுகாப்பு தரப்பினர் அதற்கு கால அவகாசம் தேவை என அறிவித்தனர். பின்னர் குறித்த குழுவினர் அலரி மாளிகைக்குள் பிரவேசிப்பதற்கு முயற்சித்தாலும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. யாழ்ப்பாணம் இணுவில் கந்தசுவாமி ஆலய தைப்பூச திருவிழா இன்று நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்வாக இன்றிரவு முருகப்பெருமான் உலக பெருமஞ்சத்தில் எழுந்தருளினார். மருதனார் மடம் பல்லப்பை ஸ்ரீ ஞானபைரவர் ஆலயத்திற்கு முன்பாக காலை ஆரம்பமான 1008 பால்குட பவனி இணுவில் கந்தசுவாமி ஆலயத்தை சென்றடைந்ததும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தைப்பூச திருநாளான இன்று பாரம்பரிய முறைப்படி ஆலயத்திற்கான நெல் அறுவடை செய்யப்பட்டு மாட்டு வண்டியில் எடுத்துச் செல்லப்பட்டது. இணுவில் கந்தனுக்காக புத்தரிசியில் 108 பானையில் பொங்கல் பொங்கி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இன்று மாலை வசந்த மண்டபத்தில் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனை நடத்தப்பட்டது. மின் விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்ட உலக பெருமஞ்சத்தில் இன்றிரவு இணுவில் கந்தசுவாமி எழுந்தருளினார். ஈழத்திருநாட்டின் புகழ்பூத்த மங்கள வாத்திய கலைஞர்களின் மங்கள வாத்தியங்கள் முழங்க கிராமிய கலை அம்சங்களுடன் எம்பெருமானின் திருவீதி உலா நடைபெற்றது. இணுவில் கந்தசுவாமி உலக பெருமஞ்சத்தில் எழுந்தருளிய தைப்பூச திருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன்களை நிறைவேற்றினர். Shakti News First.
பிரதான அனுசரணை. கீதா ஹரிப்ரியா யாழ் மண்ணில் இம்மாதம் 26, 27 திகதிகளில் யாழ்ப்பாணம் கிரீன் கிராஸ் ஹோட்டலில் பிரபல செயன்முறை கருத்தரிப்பு நிபுணர் டாக்டர் கீதா ஹரிப்ரியா யாழ் மண்ணில் இம்மாதம் 26, 27 திகதிகளில் யாழ்ப்பாணம் கிரீன் கிராஸ் ஹோட்டலில் 0777 2155 88. கம்பளை புப்புரச ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி கோவிலின் பாலஸ்தாபன கும்பாபிஷேகத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. மத்தியமான சபையின் அவைத்தலைவர் துரை மதியோகராஜன் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார். பெருந்தோட்டத்துறை அமைச்சரான நவீன் திசாநாயக் அவர்களும் கைத்தொழில் மற்றும் தொழில் அமைச்சராக இருந்தக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருந்த கமகே அவர்களும் கூட 600 ரூபாய் அடிப்படையை ஓரளவுக்கு முன்னேற்ற வேண்டும் என்று பல்வேறு பரிந்துரைகள் செய்தாலும் முதலாளிமார் சங்கம் அவற்றையும் செவிமடுக்காமல் இன்னும் அந்த அடிப்படை 600 ரூபாய் என்ற அடிப்படையிலேயே இருந்து வருவது எங்களுக்கெல்லாம் கவலை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்திலே ஒரு சில தொழிற்சங்கங்கள் இந்த கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து விலகினால் சம்பளம் நியாயமாக கிடைக்கும் என்ற ஒரு பிரசாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒரு தவறான பிரசாரம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கூட்டு ஒப்பந்த முறையிலிருந்து நாங்கள் விலகினோம் என்றால் அடுத்து நாங்கள் ஒன்று பாராளுமன்றம் மூலமாக எமது வேதனத்தை பெற்றுக் கொடுக்க கிடைக்க வேண்டும், அல்லது சம்பள நிர்ணய சபையின் மூலமாக எங்களுக்கு வேதனம் கிடைக்க வேண்டும். கூட்டு பேரம் பேசும் முறையின் மூலமாக ஒவ்வொரு 2 வருடமும் சராசரியாக 20% சம்பள உயர்வை நாங்கள் பெற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இந்த கூட்டு பேரம் பேசும் முறையை விட்டு நாங்கள் விலகவே முடியாது. நிந்தவூர் பகுதியில் நேற்று ஆயுர்வேத வைத்தியசாலை ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. சுகாதார ராஜாங்க அமைச்சர் ஃபைசல் காசிம், கிழக்கு மாகாண ஆளுநர் MLA ஹிஸ்புல்லா ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். அதாவது பணம் கிடைத்தாலும் அதை இருக்கும் மாகாணத்தில் இருக்கும் உரிய அதிகாரிகள், அவருடைய அரசியல்வாதிகள் இந்த பணத்தை தங்கள் ஊரிலே கொண்டு அவர்களுடைய வைத்தியசாலையை கட்டிக்கொண்டார்களே தவிர இந்த ஊருக்கு கிடைக்கவில்லை. விளையாட்டிலே ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் அல்ல, இன்னும் எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கின்றன. இவைகளை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். எவ்வளவு மக்கள் அதிலே விளையாடி பழக வேண்டும். கல்முனை அஷ்ரப் மெமோரியல் வைத்தியசாலையை ஒரு சத்திர சிகிச்சைக்குரிய ஒரு வைத்தியசாலையை மாற்ற வேண்டும் என்ற கனவு கண்டு கொண்டிருக்கின்றேன். அவர்களின் உதவியுடன் நாங்கள் கட்டுவது நிந்தோரே முதலாவது. இந்த வீட்டுக்கு எந்த கடனும் இல்லை, இது நன்கொடை. அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பான நிபுணர் குழுவின் அறிக்கையை நிராகரிப்பதாக டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய அரசியல் பின்னணியில் முன்வைக்கப்படும் அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பிலான நிபுணர் குழுவின் அறிக்கையை கவனமாகவும் நிதானமாகவும் ஆராய்ந்து பார்க்கையில் அதனை நிராகரிப்பதை தவிர வேறு தெரிவு எதுவும் தமக்கு இல்லை என டெலோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிபுணர் குழுவின் அறிக்கையின் பிரகாரம் ஒற்றையாட்சி முறை தொடர்ந்தும் நீடிப்பதற்கு மிகவும் சாதுரியமாக பிரேரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகார பங்கீடு விடயத்தில் அதனை விஸ்தரித்து வலுப்படுத்தி முழுமைப்படுத்துவதற்கு பதிலாக அரைக்குறையான அதிகாரங்களை மாத்திரம் மாகாண சபைகளுக்கு வழங்கியிருக்கும் 13வது திருத்தத்துக்கு அப்பால் ஆக்கப்பூர்வமான எந்தவொரு முன்னேற்றகரமான யோசனையும் இதில் காணப்படவில்லை எனவும் டெலோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் அபிலாஷைகளை தொடர்ந்தும் நிராகரித்து பௌத்த பெரும்பான்மையினரின் அரசியல் மேலாதிக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் இந்த தீர்வு திட்ட அறிக்கை அமைந்துள்ளது என்பதனை திட்டவட்டமாக தெரிவிக்க தவறினால் அது தமிழ் மக்களுக்கு தாம் இழைக்கும் துரோகமாக அமையும் எனவும் டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் செயலாளர் நாயகம் நா ஸ்ரீகாந்த் ஆகியோர் கையொப்பமிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பாலர்சேனை கலாசூரி விநாயகமூர்த்தி வித்தியாலயத்தின் 2 மாடி கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மத்திய மாகாண கல்வி அமைச்சின் 65 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிதியில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடத்தை மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாளேந்திரன் திறந்து வைத்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கின்ற செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தலைமையிலான தமிழீழ விடுதலை இயக்கம் நேற்று விட்ட ஊடக அறிக்கை இந்த அரசியல் பின்னணியில்
முன்வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பான நிபுணர் குழு அறிக்கையை கவனமாகவும் நிதானமாகவும் ஆராய்ந்து பார்க்கையில் அதனை நிராகரிப்பதை தவிர வேறு தெரிவு எதுவும் எமக்கு இல்லை என்பதை நாம் திட்டவட்டமாக தெரிவிக்க வேண்டியுள்ளது. அரசனை நம்பி புருஷனையும் கைவிட்ட நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கிறார், ஒற்றையாட்சி, ஒருமித்த நாடு, கூட்டாட்சி, தனிநாடு, தமிழீழம் என்று உணர்வதை விடுங்கள், சொற்களை தூக்கி பிடிக்காதீர்கள் என்று கூறியிருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற அமைச்சர்கள், பார்லமெண்ட் உறுப்பினர்கள் தென்னிலங்கைக்கு ஒரு முகத்தை காட்டுகிறார்கள். வடக்கு கிழக்கில் இருப்பவர்களுக்கும் எங்களுடைய தமிழ் தலைமைகளுக்கு ஒரு முகத்தை காட்டுகிறார்கள். யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைக்குள் நடப்பட்ட கேபிள் டிவி இணைப்புகளுக்கான கம்பங்களை அகற்றியமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை யாழ் நீதவான் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. யாழ்ப்பாண மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக நடப்பட்டிருந்த கேபிள் டிவி இணைப்புகளுக்கான கம்பங்களை அகற்றுவதற்கு மாநகர மேயர் கடந்த திங்கட்கிழமை நடவடிக்கை எடுத்திருந்தார். இந்த நடவடிக்கையை ஆட்சேபித்து யாழ் மாநகர மேயர் இமானுவேல் ஆர்னோல்டு மற்றும் மாநகர ஆணையாளர் இ ஜெயசீலன் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் நீதவான் அந்தோனிசாமி பீட்டர் பால் முன்னிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கை தள்ளுபடி செய்து நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் முறையாக பணம் செலுத்தி அனுமதி பெற்றதன் பின்னரே கம்பங்கள் நடப்பட்டதாக மனுதாரர் தரப்பு சட்டத்தரணி மன்றில் தெரிவித்தார். எனினும் மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் முன்னெடுக்கப்படும் நிர்மாண நடவடிக்கைகளுக்கு மாநகர சபையின் அனுமதி பெறப்பட்டிருக்க வேண்டும் என பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணி மன்றில் சுட்டிக்காட்டியிருந்தார். மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகள் மாநகர சபைக்கு உரித்தானது என்பதால் மாநகர சபையின் அனுமதியை பெற்றே நிர்மாண நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என தெரிவித்த நீதவான் பிரதிவாதிகளை வழக்கில் இருந்து விடுவித்து விடுதலை செய்வதாக அறிவித்தார். ட்ரைமாஸ் நெட்வொர்க் நிறுவனம் என்று எங்களிடம் ஏற்கனவே விண்ணப்பித்திருக்கின்றார்கள் என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன், நாங்கள் மாநகரத்தால் அனுமதி தந்துவிட்டோமா என்று. இன்னும் சட்டவிரோதமாக, அதாவது அனுமதியற்ற முறையிலே போடப்பட்ட கம்பங்களை கலற்றுவதை நிறுத்தி இருக்கின்றோம் என்று சொன்னால் நீதிமன்றம் ஒரு அழைப்பானை எங்களுக்கு விடுத்திருக்கின்ற என்ற காரணத்தினால் அதனை நாங்கள் நிறுத்தி இந்த நீதிமன்றத்திலே நாங்கள் ஆஜராகி இருந்தோம். முறையற்ற முறையிலும் சட்டவிரோதமான முறையிலும் அனுமதியற்ற முறையில் தங்களுடைய எதேச்சதரமான அதிகாரங்களை பயன்படுத்தி வருபவர்களுக்கு இன்று நல்ல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. வீதி அபிவிருத்தி சபைக்கு விண்ணப்பிக்கவோ அதிகாரம் கொடுக்கவோ அதிகாரம் இல்லை என்பதை இந்த நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பணம் செய்துள்ளேன். தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து குற்றமற்ற நிரபராதிகளாக கருதி உறுதிப்படுத்தியுள்ளார். குறித்த நீதிபதி அவர்கள் வழங்கிய கட்டளையை வைத்துக்கொண்டு யாரும் மாநகர சபை எல்லைக்குள், நியாயாதிக்க எல்லைக்குள் எந்த தடங்களையும் செய்தால் அதனை தட்டி கேட்க, நிறுத்த எல்லாத்துக்கும் மாநகர சபைக்கு அதிகாரம் இருக்கு. வடமாகாணத்தில் பாதுகாப்பற்ற முறையில் மின்சார கம்பங்களில் பொருத்தப்பட்டுள்ள கேபிள் டிவி இணைப்புகள் தொடர்பில் நாம் பல தடவைகள் சுட்டிக்காட்டியிருந்தோம். மின்சார கம்பங்களில் பொருத்தப்பட்ட கேபிள் இணைப்புகளினால் பரவிய மின்சாரம் காரணமாக கடந்த வருடம் மே மாதம் 23ஆம் தேதி யாழ்ப்பாணம் நெல்லியடி நாவலர் மடம் பகுதியைச் சேர்ந்த தந்தையும் மகனும் உயிரிழந்தனர். உயிரிழப்புகளை அடுத்து கடந்த வருடம் மே மாதம் 26ஆம் தேதி மின் கம்பங்களில் பொருத்தப்பட்டிருந்த கேபிள் இணைப்புகள் அகற்றப்பட்டன. எனினும் 2 மாதங்களின் பின்னர் மின்சார கம்பங்களில் மீண்டும் கேபிள் இணைப்புகள் பொருத்தப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவின் கிரான் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் 2.5 மாத பெண் சிசு போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. கிரான் மத்திய கல்லூரிக்கு முன்பாக உள்ள வீதியிலிருந்து 2.5 மாத பெண் சிசு ஒன்று நேற்றிரவு மீட்கப்பட்டுள்ளது. தமக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து இந்த சிசு மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். சிசு வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. சிசுவை முதலில் கண்டவரிடமும் கிராம சேவகரிடமும் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். நான் வந்து பார்த்தேன், உள்ள கிடந்து கட்டி கொண்டு சனம் கூட்டுறவாக இருந்தது. ஒரு ஆதரவும் இல்லாமல் கிடந்தது. உள்ள நான் தூக்கி கொண்டு கிராம சேவகரிடம் கோல் பண்ணி எடுத்து போலீஸ் மூலம் வந்து வாழைச்சேனை வைத்தியசாலையில் வச்சிருக்கிறாங்க.
குப்பையை தூக்கி போகிற மாதிரி இந்த ஜனங்கள் செஞ்சு கொண்டு போகுது. இதுக்கு சட்ட நடவடிக்கையும் எடுத்து இதை இனிமேலும் இப்படி நடக்காமல் மெதிக்க வேணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வாட்ஸ்அப் சமூக வலைதளத்தில் ஒரே தகவலை 5 தடவைகளுக்கு மேல் அனுப்ப தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. போலி தகவல்களை பரப்பப்படுவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு சொந்தமான வாட்ஸ்அப் குழுமம் இந்த நடவடிக்கையை இந்தியாவில் 6 மாதங்களுக்கு முன்னர் எடுத்திருந்தது. வாட்ஸ்அப் சமூக வலைதளத்தில் ஒரே தகவலை 20 தடவைகளுக்கு மேல் அனுப்பக்கூடிய வகையில் வலைதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதனை கட்டுப்படுத்துவது தொடர்பான புதிய நடைமுறை இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் வைத்து அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலியான்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவின் 6ஆம் நாளுக்கான ஊக்குவிப்பு செயற்றிட்டம் இன்று மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டது. தேசிய ரீதியில் திறமையை வெளிப்படுத்திய வீர வீராங்கனைகளை கௌரவிக்கும் பொருட்டு பிளாட்டினம் விருது வழங்கல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருது வழங்கல் விழாவின் 6ஆம் நாளுக்கான ஊக்குவிப்பு செயற்றிட்டம் இன்று மன்னார் புனித சவேரியார் கல்லூரியில் நடைபெற்றது. வடமாகாண பிரதி கல்வி பணிப்பாளர் ஆர் ராஜசீலன், மன்னார் மாவட்ட பிரதி கல்வி பணிப்பாளர் பி ஞானராஜ் உள்ளிட்டோர் இன்றைய ஊக்குவிப்பு செயற்றிட்டத்தில் கலந்து கொண்டனர். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் அலியான்ஸ் நிறுவன அதிகாரிகளும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டனர். கலை நிகழ்வுகள் விழாவுக்கு மேலும் அழகு சேர்த்தன. தேசிய ரீதியிலான மெய்வல்லுநர் போட்டிகளில் பிரகாசித்த பத்திமா மத்திய மகா வித்தியாலயத்தின் நசார் கான் மன்னார் மாவட்டத்தின் அதிசிறந்த வீரருக்கான தங்கப் பதக்கத்தை சுவீகரித்தார். கொண்டாச்சி முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் ஜேசுதன் பீரிஸ் வெள்ளிப் பதக்கத்தையும் புனித லூசியா வித்தியாலயத்தின் ஜெபனேசன் ரோஜ் வெண்கலப் பதக்கத்தையும் வெற்றிக் கொண்டனர். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவடைகின்றன. வணக்கம்.